Hi guys, welcome to Mupare Training Academy. So guys, TNUSRB SA 2023 சார்பு ஆய்வாளருக்கான புதிய வகுப்புகள் எங்களை அகாடமில எப்ப துவங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா 5/12/2022 அதாவது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி தான் அதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. சோ வேலூர்ல அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறவங்க 7200400395 என்ற நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க. திருச்சியில அட்மிஷன் போடணும்ன்ற நம்பருக்கு 8111070708 என்ற நம்பருக்கு கால் பண்ணி அதற்கான டீடைல்ஸ் கேட்டுக்கோங்க. SSC GD-க்கான வகுப்புகளும் எங்க அகாடமில தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கும் இதே நம்பரை கான்டாக்ட் பண்ணி சொன்னீங்கன்னா அதற்கான டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. சோ சென்னை ஏரோ எல்லாரும் வெற்றிகரமா ஆர்மி ரேலி போயிட்டு செலக்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதே மாதிரி நர்சிங் அசிஸ்டன்ஸ் முடிச்சவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இவர்களுக்கான டெஸ்ட் பேட்ச் மற்றும் கிளாसेस பத்தின டீடைல்ஸ் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம அதை பத்தி பார்க்க போறோம். சோ கிளாसेस வந்து எப்ப ஆரம்பிக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா நாளை, அதாவது 25ஆம் தேதியில இருந்து எங்க பயிற்சி மையத்துல அதுக்கான அட்மிஷன்ஸ் போது திங்கட்கிழமை வந்து உங்களுக்கு 28 போல உங்களுக்கு கிளாஸ் வந்து தொடங்கிடும். ஓகேவா? சோ சென்னை ஏஆர்ஓக்கான தினசரி வகுப்புகள், அதாவது வந்து டெய்லியும் உங்களுக்கு ஒரு 2 to 3 hours வந்து டெய்லியும் உங்களுக்கு கிளாसेस போயிட்டு அதுக்கப்புறமா படிக்க வைக்கிற மாதிரி கிளாसेस வந்து டெய்லியும் ரெகுலரா போயிட்டு இருக்கும். ஏன்னா நமக்கு நாட்கள் ரொம்ப குறைவா தான் இருக்கு. சென்னை ஏஆர்ஓ முடிச்சவங்களுக்கு தெரியும், ஜனவரி மாசம் நமக்கு எக்ஸாம் அப்படின்ட்டு. சோ கிட்டத்தட்ட நமக்கு 45 நாட்கள் தான் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில தினமும் படித்தால் மட்டும்தான் நமக்கு அந்த வேலை வந்து உறுதி செய்யப்படும். அதை நல்லா நினைவில் கொண்டு வந்து படிக்க வேலை பாருங்க. சோ டெஸ்ட் பேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அக்னிவீர் எக்ஸாம்ஸ்க்காக தான். ஸோ எந்தெந்த இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் டியூட்டி, ட்ரேட்ஸ்மேன், டெக்னிக்கல், கிளர்க் அண்ட் ஸ்டோர் கீப்பர் மொத்தமாக 25 ஃபுல் டெஸ்ட் இருக்கு. டெஸ்ட் பேட்சோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபாய். ஓகேவா? டெஸ்ட் பேட்சோட பிரைஸ் வந்து 500 ரூபாய். டெஸ்ட் பேட்ச் அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கோம். நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் டெஸ்ட் பேட்ச்ல. ஸோ டெஸ்ட் பேட்ச் என்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்வு வந்து முதல்ல அறிவுரை சொல்லிடுறேன். காலை 10 மணி முதல் 11 மணி வரை ஒரு மணி நேரம் தான். கொஸ்டின் வந்து ஆங்கில வடிவில் தான் அமைந்திருக்கும். அதாவது உங்களுக்கே தெரியும், இங்கிலீஷ்ல தான் கொஸ்டின் பேப்பரோட வெர்ஷன் இருக்கும். ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து ஆங்கில வடிவில் இருக்கும். தேர்வுகள் குறித்த நேரத்தில் தேதியில் தவறாமல் நடைபெறும். அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ என்னைக்கு எக்ஸாம் டேட் குறிப்பிட்டிருக்காங்களோ அன்னைக்கு அதுக்கான PDF வந்து உங்களுக்கு வந்துடும். அந்த எக்ஸாமுக்கு அந்த ஒரு போர்ட்டல் கிரியேட் ஆகும், PDF வந்துடும். ஸோ ஆன்சர்ஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PDF வடிவில் தான் கொடுக்கப்படும். ஓகேவா? ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. OMR ஷீட் உங்களுக்கு PDF நாங்கள் கொடுத்துருவோம். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அட்டெண்ட் பண்ணிக்கலாம் டெஸ்ட்டுக்கு. ஸோ மொத்தமாக நெகட்டிவ் மார்க் வேற இருக்குமா? சோல்ஜர் ஜெனரல் டியூட்டி GD-க்கும் ட்ரேட்ஸ்மேனுக்கும் பார்த்தீங்கன்னா 1/4 மார்க், அதாவது 0.25 மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்கு. கிளர்க், ஸ்டோர் கீப்பர், டெக்னிக்கலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஸோ நெகட்டிவ் மார்க்கை பேஸ் பண்ணி ஒழுங்காக டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ ஜெனரல் நாலேஜ்ல இருந்து 15 கொஸ்டின் யாருக்கு? GD-க்கு. ஜெனரல் சயின்ஸ்ல இருந்து 20 கொஸ்டின் இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து 15 கொஸ்டின் இருக்கும். சோ ஒரு கொஸ்டினுக்கு உங்களுக்கு 2 மார்க்ன்ற பட்சத்துல 15 கொஸ்டினுக்கு 30 மார்க், 20 கொஸ்டினுக்கு 40 மார்க், 15 கொஸ்டினுக்கு அகைன் 30 மார்க். 1 hour உனக்கு டோட்டல் எக்ஸாம் டியூரேஷன் 100 மார்க்குக்கு. சோ ட்ரேட்ஸ்மேனோட சிலபஸ் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிருக்கோம். சோ அவங்களுக்கு ஜெனரல் நாலேஜ், ரீசனிங், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஜெனரல் சயின்ஸ் எல்லாமே வரும். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோல்ஜர் கிளர்க்கு என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்ல இருந்து வரும், அதே மாதிரி சோல்ஜர் டெக்னிக்கலுக்கு எது எல்லாமே கொடுத்துருக்கோம். இங்க வந்து உங்களுக்கு கரெக்டா கொடுத்துருக்காங்க பாருங்க எவ்வளவு இது இருக்குன்னுட்டு. அதாவது இன்னையில இருந்து டெஸ்ட் பேட்ச் தொடங்கிடுச்சு. ஓகே, இன்னைக்கு தான் உன்னுடைய முதல் டெஸ்டே. ஸோ வீடியோ தான் கொஞ்சம் தாமதமாக போட்டுட்டோம். ஸோ நீ இன்னைக்கு டெஸ்ட் எழுதுனாலும் நீ இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டா நீ நாளை மறுநாள் ஜாயின் பண்ணா கூட இந்த டெஸ்ட் உனக்கு இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 24 டெஸ்ட் தொடங்குது. ஒரு டெஸ்ட் எழுதுனீங்கன்னா ஜெனரல் டியூட்டி ட்ரேட்ஸ்மேனாக தான் 100 கேள்வியும், சோல்ஜர் டெக்னிக்கலாக தான் 200 மார்க்குக்கும் நீங்கள் எழுத போறீங்க. மார்க்குக்கு 100 மார்க் 200 மார்க்குக்கு எழுத போறீங்க. ஸோ இதுதான் உன் டெஸ்ட் பேட்ச்க்கான ஷெட்யூல். இதையும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறோம். இந்த லிங்கையும் பார்த்து பயனடைங்க. என்ன டெஸ்ட் இருக்கு, எப்படி போகுதுன்றதை பார்த்துட்டு ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 500 கோடி நீங்கள் ஜாயின் பண்ணீங்கன்னா எல்லா டெஸ்ட்டுமே எழுதி பார்ப்பீங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு ரிவிஷன் பண்ண மாதிரி இருக்கும். எக்ஸாம்ஸ் நல்லபடியாக எழுதுன மாதிரி இருக்கும். ஆல்ரெடி நல்லபடியாக திருச்சி ஏஆர்ஓ முடிச்சுட்டு அவங்க எக்ஸாம்ஸ்லாம் எழுதி முடிச்சிட்டாங்க. அடுத்து உங்களுக்கு தான். நீங்களும் நல்லபடியாக எக்ஸாம்ஸ் எழுதி வேலைக்கு போகிற வழியை பாருங்க. இந்திய ராணுவத்தில் இணைந்துருங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.